ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஷ்டாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரெகுலராக எப்பயும் போல் இந்த மாத பலன்கள், அதாவது செப்டம்பர் மாத பலன்கள் பார்ப்போம். ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு, இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ போட்டுட்ருக்கோம். இது இல்லாமல் லைவ் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? வாரத்துக்கு ஒரு முறை 2 டைம்ஸு இல்லை 10 டேஸ்க்கு 1 டைம்ஸு நம்ம எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் லைவ் போடுறோம். அதில் லைவில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து அவங்க ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதம் அப்படின்னா என்னென்னா ஆவணி மாதத்தில் பாதியும் புரட்டாசி மாதத்தில் பாதியும் வரும். இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி விரதம், புரட்டாசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்குது. ஏன் புரட்டாசியில் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ வந்து ஒன்றா பார்ப்போம். ஸோ முதல்ல இந்த மாதம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மிலாடி நபி அண்டு ஓணம் பண்டிகை வருது. மிலாடி நபி ஓணம் பண்டிகை கொண்டாடும் அனைவருக்கும் சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை. ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை வந்து மகாலயபட்ச அமாவாசை. மொத்தம் 3 அமாவாசை ரொம்ப ஸ்பெஷல். வந்து தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த புரட்டாசி அமாவாசை தான் பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச அமாவாசை அப்படின்வாங்க. இதுதான் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்துலேருந்து புறப்படும் நாள் வந்து ஆடி அமாவாசை அப்படின்வாங்க. பூமிக்கு வந்து சேரும் நாள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை, அதாவது மகாலயபட்ச அமாவாசை அப்படின்வாங்க. மீண்டும் பித்ருலோகத்துக்கு செல்றது வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படின்வாங்க. ஸோ இந்த 3 அமாவாசை ரொம்ப முக்கியம். அதில் இந்த மகாலயபட்ச அமாவாசை அது புரட்டாசி மாதத்தில் வருது, ரொம்ப விசேஷம். உங்களோட இது ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து திதி கொடுக்காம இருந்து திதி கொடுப்பாங்க. இப்போ வர மாதம் திதி கொடுக்க மாட்டாங்க, அந்த வருஷத்தில் வர திதி தான் கொடுப்பாங்க. சில பேர் அந்த வருஷ திதியை விட்டுருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆடி அமாவாசை, தை அமாவாசை இப்படி இந்த அமாவாசையில் கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் இறந்தாங்கன்னு தெரியாது, எந்த திதியில் இறந்தாங்கன்னு தெரியாது, அதாவது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க இறந்த டீட்டெயிலே தெரியாது, முன்னோர்கள் வந்து இறந்த டீட்டெயிலே தெரியாது. அப்படிங்கிறவங்க வந்து இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு அவங்கள நினச்சி மனசார நினச்சி திதி கொடுக்கலாம். தேதி திதி எதுவுமே தேவை கிடையாது. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் இந்த அமாவாசையில். ஸோ இன்னொரு ஸ்பெஷல், ஏன் புரட்டாசியில் ஏன் விரதம் இருக்கிறாங்க? புரட்டாசி மாதம் என்பது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது. ஏன் பெருமாளுக்கு உகந்தது அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் தான் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து கன்னி வீட்டுக்கு வருவார். சூரியனும் கன்னி வீட்டில் இருப்பார், புதனும் கன்னி வீட்டில் இருப்பார். இந்த கன்னி வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன்னா பெருமாள். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது இந்த புரட்டாசி மாதம், ஸோ அந்த புரட்டாசி மாதம் ஏன் வந்து விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான காரணங்கள் நிறைய உண்டு. ஏன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம பெருமாள் வந்து சைவ பெரியர், அதனால் வந்து அவருக்கு உகந்த மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்பாங்க. இன்னொரு சயின்டிஃபிக் ரீசன் நம்ம முன்னோர்கள் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா இந்த 2 காட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி, அதாவது மழையும் இருக்கும், காற்றும் அடிக்கும், வெயிலும் அடிக்கும், எல்லாமே இருக்கும், மிக்சடாக இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே. ஸோ இந்த மாதிரி மாதத்தில் அசைவ உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஜீரணமாகாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அசைவம் சாப்பிட வேணாம், அசைவம் சாப்பிடுங்க அப்படின்வாங்க. ஸ்பெஷலாக துளசி தீர்த்தம் குடிக்க சொல்லுவாங்க காலையில் வெறும் வயிற்றுல. ஏன்னா வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு. எது காரணம்னா இந்த காலநிலை மாற்றத்துக்காக. ஏன்னா காற்று அடிக்கும், மழை பெய்யும், வெயில் அடிக்கும், எல்லாமே மிக்சடாக ஆகிறதுனால இந்த காரணத்தை சொன்னாங்க. சரி, ஓகே, இதுதான் இந்த மாதத்துல சிறப்புகள். சரி, இப்போ நம்ம இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் குரு பகவான் வந்து மே மாதத்துலேருந்து இங்கே தான் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு வந்துடுவார். அது வரைக்கும் கடக வீட்டில் இருப்பார். சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டில் தான் இருப்பார். அதாவது ஆவணி மாதம் சொல்லக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் சிம்ம வீட்டில் தான் இருப்பார். அதுக்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் சூரியன். அதாவது புரட்டாசி மாதத்தில் சூரியன் வந்து கன்னி வீட்டில் இருப்பார். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இங்கே தான் இருப்பார், சிம்ம வீட்டில் தான் இருப்பார். 15க்கு பிறகு கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் அவரும். இந்த வீட்டில் அவர் ஆட்சி மூலத்திரிகான உச்சம். அப்போ புதனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான வீடு, ஆட்சி உச்சம் மூலத்திரிகான வீடு அது. அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருப்பார். 13ஆம் தேதிக்கு பிறகு துலாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஆல்ரெடி ராகு வந்து கும்ப வீட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காரு. சனி வந்து மீனத்தில் இருக்காரு. இவர் வந்து வக்ர நிலையில் இருக்கார். சனி வந்து வக்ரம் பெற்று இருக்கிறார், வக்ரத்தில் இருக்கிறார் சனி பகவான். ஸோ இதான் இந்த மாதத்தோட கிரக நிலைகள். ஸோ நம்ம மாத பலன்களை போவோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக 12 ராசிக்கும் தனித்தனியாக வீடியோ பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நம்ம விருச்சிக ராசியை பார்ப்போம். நம்ம விருச்சிக ராசியை ரெகுலராக ஒரு பழமொழி ஒன்று மாதிரி வச்சோம். நம்ம விருச்சிக ராசியை ரெகுலராக ஒரு கோட்டு ஒன்று சொல்லுவோம், ஒரு விருச்சிகம் குடும்பத்தையே காப்பாற்றும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு மட்டும் அந்த ஒரு இது இருக்குது, குவாலிட்டி இருக்குது. குடும்பத்தையே தூக்கி நிப்பாட்டுவாங்க, குடும்பத்தையே காப்பாற்றுவாங்க விருச்சிக ராசிக்காரங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க. 4 பேரில் யார் விருச்சிக ராசி இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் ஒருத்தர் விருச்சிக ராசியாக இருந்தால் அந்த விருச்சிக ராசிக்காரங்கனால தான் அந்த குடும்பமே நல்லாயிருக்கும்.
இந்த விருச்சிக ராசிக்காரங்கனால குடும்பத்துக்கே யோகம்னு சொல்றது. ஸோ அப்போ ஒரு விருச்சிகம் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றணும்னு அர்த்தம். அப்போ 2, 3 விருச்சிகம் இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி தேளானி பேணிக்கொள்வாங்க. தேளானி பேணிக்கொள்னா நல்லா ஹெல்பிங் மைண்டு, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இது இல்லாமல் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் விருச்சிக ராசி. 8ஆம் இடம் ஆராய்ச்சி பண்ணுறது. அப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஆராய்ச்சி பண்ணி டீப்பாக திங்க் பண்ணி, இப்போ மற்றவங்களாம் மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. இவங்க மட்டும் நல்லா டீப்பாக நல்லா ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்த என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த மாதம் என்னென்னா ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். அவரும் 12க்கு போகிறாரு. திரும்ப 6ஆம் இடத்தையும் வேற பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த செவ்வாய் ராசி 12ஆம் இடத்துக்கு போகும்போது 12ஆம் இடம் வெளியூர் பயணத்துக்கு குறிக்கிறாரு. அப்போ இவ்வளோ நாள் ஃபாரின் போகிற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு விசா கிடைக்கல, இல்லை ஜாப் கிடைக்கல வெளிநாட்டில் அப்படின்னா இந்த மாதம் கிடச்சிரும். இந்த செவ்வாய் இங்கே வந்துட்டார் இல்லையா, செவ்வாய் இங்கே வந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் குரு வேற பார்க்குறாரு. குரு பார்வையில் இந்த செவ்வாய் வராரு. அப்போ கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை கிடச்சிரும். வெளிநாடு வெளியூரில் வேலை கிடச்சிரும். முதல் விஷயம் விருச்சிக ராசிக்குள்ள இந்த மாதம் யோகம் என்னன்னா வெளிநாட்டு யோகம் தான். இப்போ ராசிநாதன் 12க்கு போகும்போது வெளிநாடு வெளியூருக்கு போயிருவீங்க. அட்லீஸ்ட் வெளி மாநிலத்துக்காவது போவீங்க, வெளி ஊருக்காவது போயிருவீங்க. வெளியூருக்கு போயிட்டு வேலை பார்ப்பீங்க. இப்போ திருச்சியில் இருக்கீங்கன்னா சென்னையில் போய் வேலை பார்ப்பீங்க, கோயம்புத்தூரில் வேலை பார்ப்பீங்க, பெங்களூரில் வேலை பார்ப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல டைம் நடந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கே போயிருவீங்க, நல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ஒரு மிகப்பெரிய யோகம் ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு வரும்போது. அடுத்து உங்களுக்கு 2, 5 கூடியவர் யார் இருக்குன்னா குரு. அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே குரு பேச்சுலேயே சொல்லியிருப்போம். ஆனால் இதில் யோகங்கள்லாம் இருக்குது. ரொம்ப 2ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ பண வரவு கொடுத்துருவார். ஏதோ 1-2 விஷயங்கள் தடை தாமதங்கள் இருந்தாலும் பண வரவு குரு கொடுத்துருவார். ஏன்னா 2ஆம் இடத்தை திரும்ப அவரே பார்க்குறாரு. இப்போ உங்களுக்கு ராசிநாதனையும் வேற பார்க்குறாரு. ஸோ அப்போ பணம் வரதுக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன ஒன்று, பண விஷயத்தில் தடை தாமதங்கள் இருக்கும். இன்னைக்கு வர வேண்டிய பணம் 2 நாள் கழிச்சு வரும். ஸோ அந்த மாதிரி தடை தாமதங்கள் இருக்கும். ஏன்னா அது 8ஆம் இடங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறாங்க. பொதுவாக பணவரு ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 8 பணவரு ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ கரெக்டாக 2, 5, 8 கனெக்ட் ஆகும்போது திடீர் அதிர்ஷ்டத்தில் பண வரவு உண்டு, திடீர் யோகமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து உங்களுக்கு 3ஆம் அதிபதி யாரு? சனி. 4ஆம் அதிபதி அவர் தான் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ பிள்ளைங்கனால ஒரு முன்னேற்றம் உண்டு, பிள்ளைங்கனால ஒரு யோகம் உண்டு, பிள்ளைங்கனால ஒரு பெருமை உண்டு. பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா ரேங்க் வாங்குவாங்க, படிப்பு நல்லா இருக்கும் அவங்களுக்கு. பூர்வீகத்தில் ஏதோ சொத்து கிடச்சிடும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து இருக்குன்னு வைங்களேன், பூர்வீக சொத்து பிரிக்காமல் இருக்குது, இல்லை பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து இருக்குது, உங்களுக்கு வர வேண்டியது இருக்குது, நான் இவ்வளோ நாள் வராமல் இருந்துச்சு, நான் இப்போ வந்துடும், ஆல்ரெடி திடீர் யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல வேற சனி இருக்குதாரா, அப்போ பூர்வீகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம், ஒரு சொத்து உங்களுக்கு கிடைச்சிரும். அப்பாவே அதை கொடுப்பாரு. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது அப்பாவே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்துருவாரு. அப்போ இந்த பூர்வீகத்தில் ஒரு நல்ல யோகம் உண்டு, பிள்ளைங்களுக்கு யோகம் உண்டு, ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை விஷயங்கள்ல ப்ரொமோஷன் உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் தான் ப்ரொமோஷனை சொல்றது. அப்போ 3ஆம் அதிபதி இங்கே போய் இருக்கும்போது சிறுதூர பயணம்னு அர்த்தம். சிறுதூர பயணத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போ என்ன, கொஞ்சம் பக்கத்து ஊரில் தள்ளி போட்டு ப்ரொமோஷனில் போடுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. என்ன இதெல்லாம் ஒரு யோகமெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யோசிக்காம என்ன பண்ணிடுவாங்க, குரு 8க்கு போயிட்டாரு, சனி 5க்கு வந்துட்டாரு, சம்பவம் மறைஞ்சு போயிட்டாரு, இப்படி நெகட்டிவாக போட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர். ஏன்னா விருச்சிக ராசி நிறைய பேர் ஜோசியர் இருக்காங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க மற்ற ராசியில ஜோசியர் இருக்காங்க, இந்த விருச்சிக ராசியில் மட்டும் ஜோசியர் இருந்தாங்கன்னா ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் அப்படி இருக்குன்னு ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் 8ஆம் இடம் காலப்பிரசனம் 8ஆம் இடம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரொம்பவும் ஒரு சில விஷயங்களை பண்ணவும் கூடாது. ஸோ இந்த யோகங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அடுத்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். 12ஆம் அதிபதி அவர் தான். கரெக்டாக 10ஆம் இடத்துல போய் இருக்காரு. அப்போ மனைவி பேரில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, மனைவியை பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் யோகம் இந்த மாதம். யாருக்கு தொழில் நல்லா இருக்கும், பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னா, மனைவி ஒரு ஹெல்ப்புக்காகவோ, இல்லை மனைவியை ஓனர் மாதிரி வெள்ளாப்பிட்டு உட்கார வச்சு இவங்க சர்வெண்ட் மாதிரி வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்குலாம் இந்த மாதம் அடிக்கடி யோகம். 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் வராரு. 7ஆம் அதிபதியும் அவர் தான், 12ஆம் அதிபதியும் அவர் தான். ஸோ இப்போ சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வரும்போது மனைவி மூலியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு யோகம் நல்லா வரப்போகுது. பிஸ்னஸ், உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், கலை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறவங்க, துணிக்கடை வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்கும் யோகம் இந்த மாதத்தில். அதுவும் மனைவி பேரில் பண்ணாதான் இன்னும் யோகம். அதுவுமே இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதம். சுக்கிரன் கேதுவோட வேற சேர்ந்துருக்கிறாரா, அப்போ சுக்கிரன் கேது இனி ஒரு சில லக்னங்களுக்கு நல்லது செய்யும். அதில் உங்கள் லக்னத்துக்கு நல்லது செய்யும். மனைவி நல்லா ஆன்மீக நாட்டம் இருக்கும், அவங்களுக்கு நிறைய சாமி கும்பிடுவாங்க, நிறைய ஆன்மீக பயணங்கள் போவாங்க வருவாங்க. ஸோ அதனால் அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது எல்லாத்தையும் விட இந்த மாதம் மிகப்பெரிய யோகம் என்னன்னா இதுதான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் சூரியன் புதன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில். அந்த இடத்துல அந்த வீட்டு அதிபதி வெறும் ஆட்சி உச்சம் பெறாரு. 11ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உச்சம் பெறாரு. அப்போ வெற்றி கிடச்சிரும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா வெற்றி, ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா வெற்றி, கல்வியில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா
புதன்னா கல்விக்காரங்க கரெக்டாக உச்சமாக இருக்கிறார் 11ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறாரு. அப்போ ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களில் ஏதாவது முயற்சி செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல விஷயமா வெற்றியை கொண்டு கொடுத்துரும். அது ஒன்று. அரசு வேலை கிடைக்கும் நிறைய பேருக்கு. என்ன சார் ராசிநாதன் போய் இப்போ அரைஞ்சு போயிட்டாரு, குரு 8க்கு போயிட்டாரு, அரசு வேலை கிடைக்குங்கிறீங்களே அப்படின்னா 11ஆம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் சொல்லியிருக்கேன். பேராசி ஸ்தானமும் அதுதான், லாபஸ்தானமும் அதுதான். ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். இவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி வேற, புதனோட வேற சேர்ந்துருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக அரசு வேலை கிடச்சிரும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூரியன் கிட்ட நவரத்துக்குள்ளே கிடச்சிரும். நிறைய பேருக்கு கிடச்சிருச்சு ஆல்ரெடி 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும் போது சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது. சரி, நெகட்டிவ் என்ன சார் இருக்குன்னா ராசிநாதன் 12க்கு போயிட்டாரா, அப்போ தேவையில்லாத விரைய செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிநாதனே 12க்கு போகும்போது நீங்களே விரைய செலவு பண்ணுவீங்க, தேவையில்லாத ஆடம்பர செலவு பண்ணுவீங்க. இது ஒன்று. அதே மாதிரி நைட்டு ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கிறோம். நைட்டில் ட்ராவல் பண்ணுறது, பைக்கில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறோம். சின்ன சின்ன விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி குரு 8ல் இருக்கிறாரு. இப்போ செவ்வாய் வேற போய் 12ல் போகும்போது நைட்டில் ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது. ஸோ நைட் ட்ராவல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இது மட்டும் தான் பாதிப்புன்னு எடுத்தா, மற்ற பாதிப்புலாம் பெருசாக எதுவும் கிடையாது. பிள்ளைங்களோட உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்பு வரும், அப்பப்போ அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. பணங்காசு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருந்துக்கணும், குருங்கிட்டு வரதுக்கு வரைக்கும் 8ஆம் இடத்துல குரு இருக்கனால. ஸோ அது மட்டும் தான். மற்றபடி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 15ஆம் தேதி 16ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ இந்த சந்திராஷ்டமம் எடுக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணங்காசு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து ரொம்ப நெருங்கின ரிலேஷன்ஷிப் ஆர்கியூமெண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் அந்த சந்திராஷ்டமத்தில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பாசிட்டிவ்ஸ் நிறையா சொல்லிடுறீங்க, அதை ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிச்சிருவாங்க. நம்ம 12 ராசிக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்தோன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு லைவ் நம்ம எப்போ போட போகிறோம், அடுத்த மாத பலன்கள் இல்லை ஸ்பெஷல் வீடியோஸ் நடுவில் போட போகிறோம், வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட போகிறோம். உங்களுக்கு யாராக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பலன் தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.